வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல தீபாவளிக்கான பட்சண ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய, விரும்பி பண்ணக்கூடிய ஒரு பட்சணம் எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த தேங்குழல் நல்லா வெள்ளை வெளியேர்னு கிறிஸ்பியா டேஸ்டியா வரணும் அப்படின்னா எந்தெந்த இன்கிரீடியன்ஸ் எந்த அளவுல சேர்க்கணும், எப்படி மாவு அரைக்கணும், எந்த மாதிரி மாவு பிசைஞ்சு நம்ம முறுக்கு புழியணும், டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த தேங்குழல் வந்து ரொம்ப எண்ணெயும் குடிக்காது, குயிக்கா நமக்கு வந்து ஃப்ரை ஆயிடும். பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இல்ல மொறு டேஸ்டியான தேங்குழல் குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேங்குழல் பண்றதுக்கு 2 கப்பு மாவு பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணி வெயில்ல ஒரு 5-6 மணி நேரம் காய வச்சுக்கணும். ஒருவேளை வெயில காய வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஃபேன் கீழே ஒரு நாள் ஃபுல்லா காய வச்சுக்கலாம். நல்லா வந்து மொறுன்னு காயணும். மாவு பச்சரிசி வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சிருந்தேன் இல்லையா, பாருங்க நல்லா மொறுன்னு காஞ்சிருக்கு. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா, அதே டம்ளர்ல 1/2 டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு ரொம்ப நிறம் மாறாம நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு வறுத்தாச்சு, லேசா நிறம் மாறிட்டு நல்லா வாசனை வருது. வறுத்த உளுத்தம்பருப்பு சூடா இருக்கும், அந்த கப்ல எடுத்துக்கிறேன். நம்ம அரிசி அளந்து எடுத்த அதே கப்ல 1/8 கப் வந்து பைத்தம்பருப்பு, அதையும் இந்த கடாயில சேர்த்துக்கலாம். இதுவும் ரொம்ப நிறம் மாறாம நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கணும். பைத்தம்பருப்பும் பாருங்க நல்லா வறுபட்டாச்சு, லேசா நிறம் மாறி இருக்கு, நல்லா வாசனை வருது. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்த பைத்தம்பருப்பை இந்த கப்ல எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பும் பைத்தம்பருப்பும் நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் இந்த 3ஐயும் சேர்த்து மிஷின்ல கொடுத்து நம்ம நைஸா அரைச்சிக்கலாம். இல்ல மிக்சியில தனித்தனியா அரைச்சிக்கலாம். அரிசி தனியா, உளுத்தம்பருப்பு தனியா, பைத்தம்பருப்பு தனியா அரைச்சிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 3 மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து மிஷின்ல கொடுத்துதான் அரைக்க போறேன். அரைச்ச மாவை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம சலிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து நம்ம ஒரு 6 மாசம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். தேங்குழலுக்கு நம்ம அரைச்சி வச்ச மாவுல இருந்து ஒரு 2 கப்பு மாவு நான் சலிச்சு இந்த தாம்பாளத்துல எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகத்தை அப்படியே போடுறதோட இந்த மாதிரி உள்ளங்கையில போட்டு நல்லா அப்படி கையால தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். ஜீரகத்துக்கு பதிலா கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, ஓமம், இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்க்கு பதிலா 1 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற வெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். இல்ல எண்ணெயை சூடு பண்ணிட்டு 1/2 கரண்டி வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலுமே முறுக்கு வந்து நல்லா மொறுன்னு வரும். நல்லா வந்து இதை இப்படி தேய்ச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சேர்த்திருக்கிற உப்பு, நெய் இது எல்லாமே வந்து ஈவனா மாவுல மிக்ஸ் ஆகணும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சேர்த்துக்கிற நெய் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை இப்படி பிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படி வந்து ஷேப் அப்படியே நிற்கும். உடைச்சு விட்டோம்னா உதிர்ந்துக்கும். இந்த மாதிரி இருந்தாலே இது கரெக்டா நம்ம சேர்த்துருக்கோம். இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு சாஃப்டான மாவை பிசைஞ்சுக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியா சேர்த்தோம் அப்படின்னா மாவு ரொம்ப டைட் ஆயிடும், புழியறதும் கஷ்டமா இருக்கும், ஷேப்பும் வந்து கரெக்டா வராது. தண்ணி அதிகமா போனாலும் வந்து முறுக்கு வந்து எண்ணெயை குடிக்கும். அதனால பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு, சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இழுத்து மாவு பிசைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும். நமக்கு புழியறதும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு கொஞ்சமா பண்ணி காமிக்கிறேன். நம்ம தீபாவளிக்கு நிறைய பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது மொத்த மாவையும் தண்ணி விட்டு ஃபுல்லா பிசையாம 4-5 போர்ஷனா அதை பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது ஒவ்வொரு உழக்குக்கு தேவையான மாவை நம்ம பிசைஞ்சு அதுக்கப்புறம் புழிஞ்சோம் அப்படின்னா முறுக்கோட கலர் வந்து வெள்ளையா சூப்பரா வரும். ஃபர்ஸ்ட் முறுக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி லாஸ்ட் முறுக்கு கூட செவந்து போகாம பர்ஃபெக்டா வரும். பாருங்க மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, எவ்வளோ சாஃப்டா இருக்கு. தேங்குழல் பிழியறதுக்கு ஃபுல்லா வந்து நான் ஆயில் கிரீஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன், மாவு ஒட்டாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. தேங்குழலுக்கு இந்த மாதிரி 3 ஹோல் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஆச்சு. சிலதுல வந்து 5 ஹோல் கூட இருக்கும். இந்த வில்லையை நம்ம போட்டுக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற மாவை ஃபீல் பண்ணிப்போம்.
மீதி இருக்கிற மாவை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அப்பதான் காயாம இருக்கும். நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துப்போம். மாவு ஃபில் பண்ணிட்டோம். முறுக்கு பொடியதுனா டைரக்டா எண்ணெயிலையும் பொழிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியை எடுத்துட்டு ஆயில் கிரீஸ் பண்ணியிருக்கேன். இதுல பொழிஞ்சிட்டு கூட நம்ம அப்படியே எண்ணெயில போட்டுடலாம். சின்ன சைஸ் பெரிய சைஸ் முறுக்கு வந்து நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம பொழிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில பொழிஞ்சு போட்டோம் அப்படின்னு அந்த எண்ணெயோட ஹீட் வந்து கையில படாம இருக்கும். பாருங்க, இதை போல 2-3 கரண்டி வச்சுட்டு புழிஞ்சிட்டு ஒவ்வொரு செட்டா நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சின்ன பீஸ் முறுக்கு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எழும்பு வந்தாச்சு இல்லையா? இப்போ எண்ணெய் வந்து கரெக்டா சூடாயிருக்குன்னு அர்த்தம். இப்ப சூடான எண்ணெயில நம்ம புழிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த முறுக்கு அப்படியே போட்டுடலாம். எண்ணெய் கொள்ற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இந்த பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கியாச்சு இல்லையா? இப்ப திருப்பி போட்டுக்கலாம். நம்ம புழிஞ்ச உடனே திருப்பினோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து போயிடும். மீடியம் ஃப்ளேம்ல நல்லா 8 கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப முறுக்கு பாருங்க, ஃபுல்லா அந்த பபிள்ஸ் வர்றது அடங்கியாச்சு. லேசா கலர் மாதிரி இருக்கு. இப்ப நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். லைட்டான ஒரு கோல்டன் கலர்ல எவ்வளவு பெர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க. பொரிச்ச முறுக்கை இந்த பவுல நம்ம எடுத்துப்போம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். முறுக்கு பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, அப்படியே தூள் தூளா நூறுங்கியாச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. தேங்குழல் வந்து நல்லா வந்திருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, இதுல பாருங்க ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். இந்த குழல் ஓடி இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலே தேங்குழல் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன ஹோல் மாதிரி தெரியும் பாருங்க. டியூப் மாதிரி இருக்கும். அப்படியே கண்டினியூஸா நம்ம புழிஞ்சிருக்கோம் இல்லையா, ஃபுல்லா எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஹோல் வரும். இப்படி வந்தாலே இது கிறிஸ்பியா சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். பாருங்க, தேங்குழல் குவிக்கா பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். செம்ம சூப்பரா இருக்கு. இவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. அப்படியே வாயில அப்படியே கரையுது. நான் சாப்பிடும்போது இந்த முறுமுறுன்னு சவுண்ட் உங்களுக்கும் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இந்த முறுக்குக்காக உளுத்தம் பருப்பும் பைத்தம் பருப்பும் சேர்த்ததுனால முறுக்கும் வந்து கலரும் நல்ல வெள்ளையாவும் வந்திருக்கு. அதே நேரம் நல்லா முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த முறுக்குல வந்து நான் இன்னைக்கு ஜீரகம் சேர்த்திருக்கேன். ஜீரகத்துக்கு பதிலா எள்ளு, ஓமம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு மாவுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். நம்ம நெய் சேர்த்து பண்ணோம்னா முறுக்கு வந்து நெய் வாசனையோட இருக்கும். வெண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்ப முறுக்கு வந்து வெண்ணெய் வாசனையோட இருக்கும். தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி ஒரு 1/2 கரண்டி சேர்த்துட்டோம்னா முறுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில பொரிச்சு எடுத்த மாதிரியே தேங்காய் எண்ணெய் வாசனையோட இருக்கும். நமக்கு எந்த பிளேவர் பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமா பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம நிறைய மாவு பசஞ்சு தீபாவளிக்காக பண்ணும்போது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி மட்டும் சேர்க்காம ஒவ்வொரு குழலுக்கும் எவ்வளவு நமக்கு மாவு வேணுமோ அவ்வளவு மட்டும் தண்ணி விட்டு பசஞ்சு நம்ம புழிஞ்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முறுக்கு எந்த அளவுக்கு வெள்ளையா வருதோ லாஸ்ட்ல நம்ம புளியிற முறுக்கு கூட அதே மாதிரி வெள்ளையா வரும். மொத்தமா எல்லா மாவும் நம்ம ஒரே டைமா பசஞ்சிட்டோம் அப்படின்னா மாவு ஊறிடும் இல்லையா? அப்ப கடைசியா புழியும் போது செவந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த தேங்குழல் நீங்க பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா வரும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு தீபாவளி பட்சணம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.